அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஈபி பில் எப்படி ஈஸியா ஆன்லைன்ல கட்டுறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் குடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல டிஎன்இபின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த டான்ஜெடோ ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லிங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல இங்க பாருங்க குயிக் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க கன்சியூமர் நம்பர் கேக்குது. இந்த கன்சியூமர் நம்பர் என்னன்றத குடுத்துக்கோங்க. இப்ப நான் கன்சியூமர் நம்பர் குடுத்துக்கிட்டேன். கீழ இருக்க கேப்ச்சா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, இதுல பாருங்க உங்க கன்சியூமர் நம்பர் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிளஸ் அந்த கன்சியூமர் நேம் அண்ட் அதனுடைய அட்ரஸ், அந்த அமௌண்ட் என்ன டியூ டேட்ல நீங்க அதுக்கு பே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே காமிக்குது. இந்த டீடைல்ஸ்லாம் கரெக்ட்டான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அப்படியே கீழ வந்தீங்கன்னா, இங்க பாருங்க இதுல பேமெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்கு. இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷன சூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது யுபிஐ மூலியமாவும் இருக்கலாம். இல்லன்னா நெட் பேங்கிங் ஆர் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமாவும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டு மறக்காம அக்னாலஜ்மென்ட் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல இந்த ஈபி பில்லுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம்.